அன்பிற்கினிய மாணவ தங்கங்களே, இன்றைய பதிவு இலக்கண தேர்ச்சிக்குள். இந்த பகுதியில் விடை எத்தனை வகைப்படும் என்பது குறித்தும் விடை வகைகளை குறித்தும் விளக்க இருக்கிறேன். குழந்தைகளே, கூர்ந்து கவனிங்கள். விடை 8 வகைப்படும். விடை எத்தனை வகைப்படும் என்றால் 8 வகைப்படும். சுட்டு விடை. முதல்ல சுட்டு விடை. சுட்டு விடை என்றால் சுட்டி காட்டி கூறுவது, அது இது என்று. தமிழ்ல சுட்டெழுத்துக்கள் 3 இருக்கு. ஆனா, ஈனா, ஊனா. ஊ என்பது இப்பொழுது வழக்கத்தில் இல்லை. அது இதுன்னு சுட்டி காட்டி சொல்றோம்ல, அதுதான் சுட்டு விடை. இப்ப நம்ம ஒருத்தட்ட போய் கேட்கிறோம், ஐயா மயிலாடுதுறைக்கு வழி யாது என்று கேட்கிறோம். அதற்கு இது இத வழியாக சொல்லணும், இதன் வழியாக செல்ல வேண்டும் என்று இது என்று ஒரு பகுதியை சுட்டி காட்டி கூறுவது சுட்டுவிடை. புரிகிறதா? அடுத்து மறைவிடை. மறைவிடைனா ஒன்னொன்னுக்கு நீங்க பொருளை தெரிஞ்சுக்கணும். மறைவிடை என்றால் மறுத்து கூறுதல். மறைவிடை என்றால் அதனுடைய பொருள் மறுத்து கூறுதல். இப்ப என்ன செய்யணும்? கடைக்கு போவாயா தம்பி, கடைக்கு போவாயா என்று கேட்கிறோம். அதுக்கு அவன் விடை சொல்லணும்ல, போக மாட்டேன். அப்போ மறைவிடை என்றால் மறுத்து கூறுதல். கடைக்கு போவாயா என்றால் போக மாட்டேன் என்று மறுத்து விடை கூறுவது மறைவிடை. அடுத்து நேர்விடை. நேர்விடை என்றால் அதனுடைய பொருள் என்னன்னா உடன்பட்டு கூறுதல். உடன்பட்டு கூறுதல் என்று பொருள். கடைக்கு போவாயா? போவேன். புரிகிறதா? கடைக்கு போவாயா என்றால் போவேன் என்று நேரடியாக பதிலை சொல்வது நேர்விடை. நேர்விடை என்றால் உடன்பட்டு கூறுதல் என்று பொருள். புரிகிறதா? அடுத்தது ஏவல் விடை. இப்ப நம்ம ஒரு வினா சொல்றோம், விடுத்த வினாவுக்கு எதிராக ஏவுதல். இத இப்போ போய் சொல்றோம், இந்த வேலையை நீ செய்வாயா என்று ஒரு வினாவா நம்ம கேட்கிறோம். அதுக்கு அவங்க பதிலா நீயே செய் என்று சொல்வது. அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க? ஏன் நீயே செஞ்சா என்ன என்று விடுத்த வினாவுக்கு எதிராக ஏவுதல். ஏவுதல்னா கட்டளையிடுதல். நீ செய்யினா நீ செய்வாயா, நீனே செய் என்று சொல்வது ஏவல் விடை. அடுத்தது வினா எதிர் வினாதல் விடை. அப்படின்னா வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவையே கூறுதல். வினா எதிர் வினாதல்னா ஒரு வினா ஒரு வினா சொல்றோம்னா அதுக்கு வினாவாக விடையே சொல்றது. இப்ப வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவையே விடையாக சொல்லுவது வினா எதிர் வினாதல் விடை. இப்ப செய்வாயா அப்படின்னு கேக்குறோம். ஒரு வேலைய நீ செய்வாயா அப்படின்னு கேக்குறோம். செய்யாமல் இருப்பேனா என்று அதையே என்னது வினாவாக சொல்வது போல கூறுவது வினா எதிர் வினாதல் விடை. புரிகிறதா? அடுத்தது உற்றது உரைத்தல். தனக்கு உற்றத சொல்றது. விளையாட வரியா? வா விளையாடலாம் அப்படின்னா, நமக்கு ஏதோ எனக்கு கால் வலிக்கிறது, எனக்கு வயிறு வலிக்கிறது என்று தனக்கு உற்றதை கூறுவது உற்றது உரைத்தல் விடை. அடுத்தது உருவது கூறல் விடை. உருவது கூறல்னா இனிமேல் நிகழ போறத சொல்றது. இனிமே என்ன செய்ய போகுது? நீ விளையாட வரியா அப்படின்னா, நான் விளையாண்ட வந்தேன்னா எனக்கு கால் வலிக்கும். அப்போ உருவது கூறல் என்றால் இனிமேல் நிகழப்போவதை சொல்வது. விளையாட வருகிறாயா என்றால் எனக்கு கால் வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை. அடுத்தது இனமொழி விடை. இனமொழி விடை என்றால் ஒரே இனமா சொல்றது. நீ ஆடுவாயா என்றால் பாடுவேன் என கூறுவது. உனக்கு கதை எழுத தெரியுமா என்று கேட்டால் நான் கட்டுரை எழுதுவேன் என்று அதே ஒரே இனமான பதிலை சொல்வது இனமொழி விடை. விடை வகைகள் புரிந்ததா குழந்தைகளே? மீண்டும் அடுத்த இலக்கண தேர்ச்சிக்கொள் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.